சரி, நம்ம வந்து பயிற்சி தொடங்கலாம். நம்முடைய முதல் பயிற்சி என்ன பயிற்சி? என்ன பயிற்சிமா? ராஜயோகத்துல இருக்கிற ஒரு சோகம், ஒரு மூச்சு பயிற்சி. ஜாய் கிஷோருக்கு தெரியாது. ஆனால் வந்து நான் சொல்ல போற பயிற்சியா. கிஷோர் அப்படியே வந்து கீழே வந்து ஒரு என்ன போட்ட வெறும் தரையில உட்காந்துருக்கீங்களாமா? மேட்டு, ஏதோ பெட்ஷீட் ஜமக்காலம் அந்த மாதிரி எதுவும் போட்டு உட்காந்துக்காங்கம்மா. சரியா? அதை போட்டு உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு கிஷோர் சாதாரண இப்ப உட்காந்த மாதிரியே சப்பனம் போட்டு உட்காந்துட்டு கைகளை வந்து மேல்முகமா வச்சுக்கலாம், அல்லது ஒரு கை மேல ஒரு கையை வச்சு மடி மேல வச்சுக்கலாம். வச்சுட்டு நிமிர்ந்து அமர்ந்துட்டு நல்லா நிமிர்ந்து அமர்ந்துக்கணும். கண்களை மூடிக்கணும். விகாஷினி எப்படி செய்ய தொடங்கலாமா? மேடம் வாய்ப்பு தான், நீங்க அப்படியே கண்களை மூடிக்கலாம். மூச்சு காத்து இப்ப ஏதோ ஒரு நாசியில, அதாவது ஏதோ ஒரு மூக்கோட துவாரத்துல ஒரு ஒரு நாசி வழியா போகும் வரும். சரிங்களா? இவ்வளவு நேரம் அதை கவனிக்காம இருந்திருப்போம். இப்ப நம்ம அதை கவனிக்க போறோம். கவனிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மூச்சு காத்த உள்ள இழுக்கும் பொழுது மனசுக்குள்ள சோ அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லணும். என்ன மந்திரம்? சோ அப்படின்ற மந்திரம். மூச்சு காத்த வெளிவிடும் பொழுது ஹம் அப்படின்னு மந்திரம் சொல்லணும். அது எப்படி சொல்லணும்? சோ ஹம் சோ அப்படின்னு சொல்றதா கிடையாது. நான் வந்து சொல்ற மாதிரி சொல்லணும். சோ மனசுக்குள்ள வாய் திறந்து இல்ல. நான் உங்க பயிற்சிக்காக நான் இப்ப சொல்லுவேன். நீங்க நான் சோ சொல்லும் பொழுது நீங்க மூச்சை உள்ள இழுக்கணும். ஹம் சொல்லும் பொழுது மூச்சை வெளிவிடணும். இதுதான் பயிற்சி. சரியாமா? இப்ப செய்யலாம். அடுத்த 3 நிமிடங்களுக்கு இந்த பயிற்சி தான். நான் சொல்லும் பொழுது கண்களை திறக்கலாம். மிகவும் ஆற்றல் மிகுந்த பயிற்சி. சரிங்களா? செய்யலாம். உங்க கழுத்து தலை நேரா இருக்கிறதா உறுதி செஞ்சுக்கோங்க. நான் வந்து சோ சொல்லுவேன், ஹம் சொல்லுவேன். சோ சொல்லும் போது மூச்சு இழுக்கலாம். நிறுத்த தேவையில்லை, உடனே ஹம் சொல்லிடுவேன். நான் எவ்வளவு நேரம் சோ சொல்லணும் அவ்வளவு நேரம் நீங்க மூச்சு இழுக்கணும். எவ்வளவு நேரம் ஹம் சொல்லணும் அவ்வளவு நேரம் நீங்க மூச்சு வெளிவிடணும். சோ ஹம் 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 இப்ப வந்து உங்க கண்ணு திறக்க வேண்டாம். உடனே உங்க கைகளை நல்லா நெட் பண்ண பார்த்தீங்களா? கை அப்படியே 2 கையும் அப்படியே நல்லா உரசுங்க. நல்லா சூடு பறக்கிற மாதிரி, சூடு வர மாதிரி நல்லா கை சூடாகணும். சூடு பறக்க தேய்ச்சிட்டு
கண்களை ஒத்தி விடுங்க, கண்களை மேல வச்சு அப்புறம் கண்களை திறந்து முதல்ல கைகளை பாருங்க, பார்த்துட்டு அப்புறமேலு மற்ற இடங்களை பாருங்க. சரியா கிஷோர்? ஓகேவா? இந்த பயிற்சி புரிஞ்சுச்சாமா? கிஷோர் வந்து அழகா உட்காந்துருக்குமா. அருமை. நல்லா அந்த பயிற்சி பிடிச்சிருக்கா? மனசு அப்படியே ஒரு ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கா? ஓ, இந்த வந்து இந்த மைக் ஆன் ஆஃப் பண்றது வந்து அம்மா பண்றாங்களா உங்களுக்காக? கரெக்டா? நீங்களும் பக்கத்துல வச்சு பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சரியாம்மா? அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க கிஷோர் கத்துக்கிறதுல இருந்து, அம்மா அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. சரியா? சரி, அடுத்து நம்ம பயிற்சி பாத்தீங்கன்னா பிரைன் யோகா, பிரைன் ஜிம், பிரைன் யோகா. ஒரு ஒரு 5 ஆக்டிவிட்டிஸ் மட்டும் பண்ண போறோம். சரியா? இப்ப வந்து பாருங்க, நான் கை வச்சுக்கிட்டேன் கிஷோர், தான் வச்சுட்டேன். உங்களுக்கு தெரியுறதுக்காக இப்படி வச்சுக்கணும். ஓகேவா? இப்ப பாருங்க, அந்த கட்டை வேலை என்ன பண்றோமா அப்படியே ரொட்டேட் பண்றோம். கிஷோர் செய்யலாம், அப்படி என்ன பார்த்துட்டு செய்யலாம். கைகளை வச்சுக்கோங்க. கட்டை இருக்கா? கட்டை 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிவர்ஸ், ரிவர்ஸ் அப்படியே அப்படியே ஆப்போசிட்ல சுத்தணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து என்ன ஒரு ஆள் கட்டி வரல. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிவர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து நடுவிரல் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிவர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோ ஆகுது விகாஸ்னி. அடுத்து கடைசியில் ஈஸியா இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிவர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இது முடிஞ்சிச்சு. அடுத்த பயிற்சி போலாமா? அடுத்த பயிற்சி நம்ம பாருங்க கிஷோர், இந்த மாதிரி 2 விரல இப்படி நீட்டிக்கலாமா உங்க கண்ணு உங்களை பார்த்த மாதிரி? கிஷோர் அடுத்து இது வந்து 3 விரல் நீட்டிருக்கேன், இப்படி இந்த பக்கம் இப்படி திருப்பி வச்சுட்டேன். இப்ப இதை மாத்துறேன், இதை இப்படி மாத்திக்கிறேன், இதை இப்படி மாத்துறேன், இதை இப்படி மாத்தி, இது இடத்துல ரெண்டா மாத்துறேன், திரும்ப இதை மாத்திக்கிட்டேன், இதை 2ஆ மாத்துறேன், இதை மாத்திக்கிட்டேன். இது வேகமா செஞ்சா பாருங்க, இந்த மாதிரி செய்யறது உங்களுக்கு சிரமமா இருக்கும். நான் சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணீங்கன்னா ஈஸியா செய்யணும். இது கை ஆட்ட மாதிரி செஞ்சா ஈஸியா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு, இந்த மாதிரி செய்யணும். ஃபர்ஸ்ட் இது செஞ்சுட்டே இருந்தா கொஞ்ச நாள் வந்து உங்களுக்கு இதாம்மா இப்படி வச்சுக்கோமா. இதை இப்படி மாத்துறேன், திரும்ப இதை மாத்துறேன், இதை இப்படி மாத்திட்டேன். இந்த ரெண்டுங்கிறத மட்டும் தான் நம்ம மாத்தி மாத்தி செய்யறோம். 2 மாத்திட்டு திரும்ப அடுத்த விரல வந்து திரும்ப இந்த மாதிரி மாத்தி. இப்ப நான் வேகமா செய்யறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. சரியா? அடுத்து பாருங்க, இங்க ஜாயின் பண்றேன் உள்ள, ஜாயின் பண்றேன் உள்ள, ஜாயின் பண்றேன் உள்ள, ஜாயின் உள்ள, ஜாயின் உள்ள, ஜாயின் உள்ள, ஜாயின் உள்ள, ஜாயின் உள்ள. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13
14, 15, 16, 17, 18, 19, 20. சரியா? ஈஸியா இருக்காது. நீங்க அன்மியூட் பண்ணலாம் கஷ்டமா இருந்துச்சுன்னா இப்படி கை கழிச்சிருமா. ஈஸியா இருக்கு. செஞ்சுட்டேன் அப்படின்னா எப்படி? அவ்வளவுதான். ஓகே. அடுத்து அடுத்து என்னம்மா விகாஷினி? மூக்கு மேல கை வச்சுக்கிறோம். மூக்கு மேல கை. நீங்க வந்து இதுல பயிற்சி செஞ்சு பெரியாரானா எல்லாரும் மூக்கு மேல விரல வைப்பாங்க. அப்ப மூக்கு, அதுக்காக மூக்கு மேல விரல வச்சு பயிற்சி பண்றோம். மூக்கு மேல வச்சுக்கிறோம், காதல் வச்சுக்கிறோம். சரியாமா? இப்ப பாருங்க, அப்படி கொண்டு போய் தொடையில 2 கை தட்டிட்டேன். திரும்ப இந்த பக்கம் வலது கையில மூக்கு மேல வச்சேன், இடது கையில மூக்கு. உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னா வலது இடது அப்படிதான். இந்த கையில மூக்கு மேல, இந்த கையில மூக்கு மேல. இன்னொரு கை வந்து இயல்பா அதுவாவே எங்க போயிடும்? காதுக்கு போயிடும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. அவ்வளவுதான். ஓகேவா? இது நம்ம வந்து அடுத்து சாமிக்கு வந்து நம்ம போறோம், பூஜை பண்ண போறோம். எது? நம்ம கைகளை வச்சு. இத வந்து தட்டு, இது கையில மணி இருக்கு. நான் மணி இப்படி பாருங்க ஆட்டுறேன், தட்டை இது பண்றேன். இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி செய்யணும். பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Change your hand. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேவா? பிரைனை செஞ்சிருக்கு. சார் முருகன் சார் வணக்கம். எங்க சார் மாணவர்கள் வருவாங்க சொல்லியிருந்தீங்க. இது மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் இது மைக் அன்மியூட் பண்ணுங்க. உங்க பேர் அந்த ரெட் கலர் இருக்குல்ல மைக் ஸ்கிரீன்ல, அதை டச் பண்ணுங்க. இன்னும் பண்ணல, நீங்க இன்னும் பண்ணல. நான் பேச மட்டும் உங்களுக்கு கேக்குது. கீழேங்க சார், கீழே டச் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டார்ட் வீடியோக்கு பக்கத்துல மைக் இருக்கும். அது வந்து இப்ப ரெட்ல கிராஸ் பண்ணியிருக்கோம். அதை டச் பண்ணீங்கன்னா அன்மியூட் ஆயிரும். ஸ்கிரீன் டச் பண்ணுங்களேன். ஸ்கிரீன் டச் பண்ணா கீழே பாருங்க, இது தெரியும். டச் பண்ணோடனே கீழே வந்து தெரியும் வரிசையா பார்ட்டிசிபென்ட், ஷார்ட் வீடியோ. முதல்ல எடுத்தோடனே உங்களுக்கு இது இருக்கும், மைக் சிம்பிள் இருக்கும். சரிங்க சார், அதை அப்படியே முயற்சி பண்ணுங்க. வீடியோ நீங்க ஆப்ல கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ சரி, நம்ம அடுத்த பயிற்சி போலாம். அடுத்த பயிற்சி வந்து டெக் மெத்தட்ல வந்து நேற்று வந்து 10 ஒல்லு ஞாபகப்படுத்திக்கிட்டோம். சரியா விகாஷினி? டெக் மெத்தட் அடுத்து வந்து நம்ம வந்து அடுத்த 11ல இருந்து 20 நான் வச்சுக்கலாம். சரி, உங்களுக்கு நான் வந்து உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நான் அனுப்பிட்டேன், ஆல்ரெடி அனுப்பியிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா 11ல இருந்து நம்ம இது வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்க, நான் சொல்றேன்.
போல்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம பார்க்க இருக்கிற இந்த இது வந்து பாத்தீங்கன்னா 11ல இருந்து பாருங்க, டாட் டாட் அப்படின்னா சின்ன பையன் அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, ஈஸியா நான் வச்சுக்கலாம். 1க்கு என்ன நம்பர்? டி தானமா விகாஷினி? 1க்கு டீயா? 1ஆம் நம்பர் டி தான். அப்ப 2 டீ இடையில ஒரு ஓ சேர்த்துக்கிட்டோம், அவ்வளவுதான். டாட். அப்ப 11. பட் இங்க ஒரு டீ அங்க ஒரு டீ அப்படின்னா 1 1 11. அடுத்து பாருங்க, 1னா 1ஆம் நம்பரையும் அந்த டீங்கிற லெட்டரையும் பாருங்க. 1னா டி, அப்ப டி சரியா போச்சு. 2 அப்படின்னா என். கிஷோர், இது வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து நான் தனியா சொல்றேன், அடுத்த நாளை வகுப்புல கூட சொல்றேன். கவனிச்சுக்கோங்க கிஷோர். இது வந்து உங்களுக்கு பேசிக்கா அந்த சொன்னாதான் புரியும். விகாஷினி கவனிக்குமா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா டின்னு. டின்னு நம்ம 1க்கு பாருங்க டீ போட்டாச்சு, 2க்கு என் போட்டாச்சு. நடுவில் ஒரே ஒரு ஐ சேர்த்து என்ன பண்ணிட்டோம், ஒரு வார்த்தையை உருவாக்கிட்டோம். தகர டப்பா. டின்னு. டின்னு இல்லையா? டின்னு தகர டப்பா. அடுத்து டாம். 1 டீ தான், 3னா எம் டாம், நடுவில் ஒரு ஓ சேர்த்து இருக்கும், அவ்வளவு டாம். இப்ப 4 1னா டி, அடுத்து 4 வந்து பாருங்க 6 தான். 6 போட்டிருக்குமா விகாஷினி? 6 தானமா? அப்ப 6 போட்டாச்சு. இடையில வந்து சேர்க்கப்பட்ட எழுத்துக்கள்லாம் அந்த வார்த்தை உருவாக்குறதுக்கு சேர்க்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அப்ப டயர் அப்படின்னு வச்சு 14 டயர். 15 பாருங்க, அதே மாதிரி இதுல 2 எழுத்து நமக்கு தேவை. ஒண்ணு வந்து டி, 1 ஃபார் டி. அடுத்து வந்து 5க்கு எல், அது கடைசியா போட்டிருக்கோம் எல். இடையில வந்து சில எழுத்துக்களை சேர்த்து ஒரு வார்த்தையை உருவாக்கிறோம், டவல் அப்படின்னு சேர்த்துக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா டிஷ் 6. 1க்கு வந்து டி மட்டும் கிடையாதுமா, அது கூட டியும் சேர்த்துக்கணும். நேத்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல டி அண்ட் டி, ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரியான சவுண்ட் இருக்கு இல்லையா, அதனால டி அண்ட் டி வச்சுக்கலாம் 1க்கு. ஏன்னா வெவ்வேறு வார்த்தையை உருவாக்குறதுக்காக டியும் சேர்த்திருக்கோம். அதனால வந்து டி அண்ட் டி, அது நீங்க நோட்ஸ் எடுத்தப்ப நீங்க நான் அதை எழுதாம இருப்பேன், அது நீங்க சேர்த்துக்கோங்க. டிஷ். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எஸ்கட்சி போட்டோமா, அந்த எஸ்கட்சி இங்க இருக்கு, டிஐஎஸ்ஹெச், டிஷ். டிஷ் என்ன டிஷ் இன்னைக்கு? சிற்றுண்டி அவளுக்கு. அடுத்து 17 வந்து பாருங்க, 1னா 7 டி, அடுத்து 7னா கே. சின்னா கேவும் போட்டுக்கலாம், ஆனா இங்க வந்து நம்ம கே வச்சுக்கலாம், சி வச்சாலும் சரி. டாக், அவ்வளவுதான். டாக் அப்படின்னு போட்டுக்கலாம். டாக் நம்ம 100 வரல தான் நம்ம வந்து முயற்சி பண்றோம், அதனால வந்து டாக் அப்படின்னா அது 17 வச்சுக்கோங்க. இது சிஏ நீங்க வச்சுக்கோங்க, சி வச்சுக்கோங்கன்னா கே வந்து கணக்கு வச்சுக்கலாம். அடுத்து 18 18 1னா டிஏ, அடுத்து வினா 8. விக்கு என்ன வச்சிருப்போம், 8க்கு என்ன நம்ம என்னென்ன லெட்டர்ஸ், எஃப் அண்ட் வி வச்சிருப்போம். இப்ப டவ்னு வச்சுக்கிட்டோம். அடுத்து வந்து டப்பு பாருங்க, 1 டிஏ, 2 பாத்தீங்கன்னா சரி, ரெண்டாவது நம்பர் வந்து 9, அதுக்கு வந்து பி வச்சிருக்கோம், இடையில ஒரு யூ சேர்த்து டப்புன்னு வச்சுக்கோம். பாருங்க அடுத்து 2 துழியம், அதாவது 2 0 இருக்கு, 0 இருக்கா, அப்ப என்னன்னா 2 என்ன போட்டாச்சு. அடுத்து எஸ்னா என்னது, 0. அப்போ வந்து அது 2 சேர்த்துக்கிட்டு இடையில ஒரு ஓ சேர்த்துட்டு பின்னாடி ஒரு ஈ சேர்த்துட்டு நோ. ஆமா, இது மனப்பாடம் செய்ய முடியுதா? இது மறைச்சிட்டு கேட்டாங்க சொல்லுவீங்களா? சொல்லாமாமா விகாஷினி, சொல்றீங்களாமா? 11 என்னம்மா? 11 விகாஷினி. பதினொன்னு 11 டாட். டாட்டா சின்ன பையன். அடுத்து 12 டின், 13 டாம், 14 டயர், 15 டவல், 16 டிஷ், 17 டாக்கு, 18 டவ், 19 டப், அடுத்து 20 நோஸ். அவ்வளவுதான். அப்ப நம்ம இனி வந்து 11 நம்பருக்கு யாராவது ஒரு நம்பர் சொல்லி ஒரு பொருள் சொல்றாங்க. இப்ப 11 அப்படின்னா வந்து வாட்ச் அப்படின்னு சொல்ல வச்சேன், வாட்ச். அப்ப வந்து ஒரு சின்ன பையன் வாட்ச் கட்டிட்டு இருக்கான், அல்லது சின்ன பசங்களுக்கு வாட்ச் பிரசன்ட் பண்ணா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கலாம்.
அடுத்து வந்து பாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அதாவது ஸ்வீட்டு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா உடனே நம்ம டின்னு வச்சுக்கலாம். 12 வந்து ஸ்வீட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா, சொல்ற உதாரணத்துக்கு ஒண்ணு வந்து நம்ம ஒரு டின்னுல வந்து முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்வீட் வந்து டின்ல வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. அப்ப டின்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப டின் வந்து 12ஓட ரிலேட் பண்ணி நான் வச்சுக்கலாம். அப்புறம் 3 13 என்னது? டாம் சொன்னோம். டாம்னா பூனை இல்லையா? ஆண் பூனை. பூனை டாம் அண்ட் ஜெரி பார்த்துருப்போமா கார்ட்டூனு? இல்லையாமா? அப்ப டாம். அப்ப வந்து 3க்கு எதோ சொல்றாங்க. பாலு, மோரு ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. அத வந்து பூனையோட நம்ம ரிலேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி டயர், டவல், டிஷ், டவ்வு, டாக்கு இந்த மாதிரி பண்ணலாம். சரியா? சரி. இது வந்து இன்னைக்கான நம்முடைய இது. சரியா? மனிஷா அட்மிட் பண்ணி பேசுங்கப்பா. மைக்க மனிஷ் எங்க வந்துட்டு உள்ள போயிட்டீங்க, திரும்ப வந்துருக்கீங்க. நம்ம எல்லாத்தையும் சொல்லுங்க. தினமும் வந்து நீங்க கலந்துக்கணும். நாளைக்கு காலைல 6 மணி கிளாஸ் இருக்கு. அம்மாட்ட சொல்லிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. பயிற்சி எல்லாம் கண்டினியூவா செய்யுங்க. ஓகேவா? சரி, அடுத்து போலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நினைவாற்றல் பயிற்சி நான் சொல்லி தர போறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூச்சு பயிற்சி. மூச்சு ஊஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி. அதே மாதிரி பிங்க் பலூன் பயிற்சி. இந்த மாதிரி ஒரு மூணு பயிற்சிகள் இருக்குமா. நீங்க அந்த பயிற்சி நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் பண்ணி தருவேன். என்னென்ன பயிற்சி நம்ம இதுல பார்த்துருக்கோன்ட்டு. தினசரி காலையில இந்த பயிற்சி நம்ம காலைல எழுந்தோன்னு செஞ்சுட்டு தான் அடுத்த புதிய பயிற்சி கத்துக்குவோம். இன்னும் சூரிய நமஸ்காரம், நம்ம அது வந்து சதுசக்கர, அதாவது 7 சக்கர தியானம், இதெல்லாம் வந்து காலை நேரமா செய்யணும்னு சொல்லிதான் இன்னும் நம்ம மாலை நேரத்துல தொடங்கல. அதனால ஒரு சில பயிற்சி நம்ம கத்துட்டு இருக்கோம். நாளையில இருந்து காலை 6 மணிக்கு வகுப்பு இருக்கும். நான் வச்சுக்கணும். மேடம் விசால மேடம், உங்களுக்கு டைம் ஓகேவா? 6 மணின்றது காலையில? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரைட்டு. சரி, மனிஷா வந்துருங்கம்மா. சரி, நல்லதுமா. இப்ப பாருங்க, ஒண்ணு நினைவாற்றல் பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து ஞாபக சக்தி வேணும் அப்படின்னு விரும்புவாங்க. இந்த ஒரு பயிற்சி கத்துக்கிட்டா போதும் அப்படின்னு கூட நினைப்பாங்க. ரொம்ப எளிமையான பயிற்சி தான். இதன் மூலமா நான் உங்களுக்கு வேணா நான் என்னெல்லாம் புத்தகம் வந்து ரெஃபர் பண்றேன்னு காமிக்கிறேன். நினைவாற்றலுக்கு அவ்வளவு புத்தகங்கள்லாம் வந்து சொல்லித்தரத்துக்கோ, அதை பத்தி யாராவது கேட்டாங்கன்னு சொல்றதுக்கோ, பயிற்சி பண்றதுக்கோ நிறைய புத்தகங்கள்லாம் வச்சிருக்கேன். ஆனா இந்த நான் சொல்லித்தர இந்த பயிற்சி தான் அல்டிமேட், மிகச்சிறந்த பயிற்சி. அப்படி ஒரு அற்புதமான ஒரு இது வரும். சரியா? அப்படி வந்து ஒரு அற்புதமான ஒரு நினைவாற்றல் கிடைக்கும் இந்த பயிற்சி. இந்த பயிற்சி வந்து நீங்க எப்ப விருப்பப்பட்டாலும் செய்யலாம். ஆனா இரவு நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியை கட்டாயம் செஞ்சிடணும். சரிங்களா? என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா தெரியும். அவங்க கலந்துட்டாங்கன்னா கண்டிப்பா நல்லா தெரியும். ஆனா இந்த மாதிரி முறைப்படுத்தி செய்ய போறோம். ரொம்ப முறையா தொடர்ச்சியா. நம்ம என்ன கணக்கு விகாசினி? 30 நாள் செய்ய போறோமா? எவ்வளவு நாள் செய்ய போறோமா விகாசினி? கிஷோர் கேட்கணும். எத்தனைமா? 30 வருஷம். கிஷோர் கிஷோர் நம்ம வந்து 30 நாள் செய்ய போறது இல்ல. 30 நாள் தான் பயிற்சி. 30 நாள் கிடையாது கிஷோர், 30 வருஷம் செய்ய போறோம். 30 வருஷம் இந்த 30 வருஷம் செஞ்சா நம்ம 30 வருஷம் இல்ல, 3 மாசம் செஞ்சாவே பெரிய ஆளு. 3 வருஷம் செஞ்சா நீங்க எலன் மஸ்க் ஆயிருவீங்க. உலகத்தின் மிக சிறந்த என்ன வேணா ஆயிடலாம். 3 வருஷம் செஞ்சா யாரு செய்யறா? அதான் பிரச்சனைங்க. ஆனா நம்ம விட போறது இல்ல, நம்ம செய்யறோம். ஸ்கூல்ல வந்து நம்பர் 1 யாரு, கிளாஸ்ல நம்பர் 1 யாரு அப்படின்னா ஜாய் கிஷோர், விகாஷினி, மனிஷா, அப்படி யாராலும் வந்திருக்கீங்களோ அவங்க பேர்ல சொல்லுவேன் நான். பிரணீதா அப்படின்னு சொல்லுவேன். சரியாமா? ரைட். அடுத்து வந்து நான் என்ன பயிற்சி தந்த கவனிங்க. இரவு தூங்குறப்ப இப்படி இதே போல வந்து உட்காந்துட்டு இந்த பயிற்சி செய்யணும். இது செய்யற பயிற்சி நினைவாற்றல் பயிற்சி. ரொம்ப அபரிதமான நினைவாற்றல் வரும். இது வந்து நான் சொல்லி கொடுத்த பின்னாடி
நைட்டு தான் செய்யணுங்கிறது இல்ல, நீங்க எப்ப வேணா செய்யலாம். ஏன்னா அந்த பயிற்சி முறை அந்த மாதிரி. இரவு வந்து இப்ப வந்து தூங்குறதுக்கு முன்னாடி உட்காந்துதான் செய்யணும். படுத்துக்கிட்டே செய்யலாம், மறந்துட்டோம், மறந்து போய் படுத்துட்டோம் அப்படின்னாலும் எழுந்து உட்காந்து தான் செய்யணும். அப்படியே மறந்துட்டு படுத்துட்டே செஞ்சுக்கலாம்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பயிற்சி செல்லாது, செல்லுபடி ஆகாது, பலன் தராது. ஏன்னு இப்ப சொல்லும் போது தெரியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. கிஷோர் வந்து மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. கிஷோர் அல்லது கிஷோர் அம்மா வந்து அன்மியூட் பண்ணி விடுங்க. கிஷோருக்கு எட்டுது இப்ப பரவாயில்ல. கிஷோர் வந்து காலையில 7 மணிக்கு என்ன பண்ணிட்டு இருந்தா கிஷோர்? தூங்கிட்டு இருந்தேன் சார். ஆமா தானே? சரி 8 மணிக்கு கிஷோர் 8 மணிக்கு 8 மணிக்கு சார் ஸ்கூல். ஸ்கூலா? இன்னைக்கு இன்னும் பரிசு முடியலையாம்மா? ஓகே சரிம்மா. நீங்க அப்படி இருந்தா பேசலாம், கேட்கும். வந்து இங்க மைக் கேட்டு அந்த போனுட்டு வந்து பேசல, அப்படி பேசலாம் கேட்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசுங்க. சரிம்மா 9 மணிக்கு என்ன பண்றீங்க ஸ்கூல்ல? என்ன பண்றீங்க? எந்த இடத்துல உட்காந்து ஞாபகம் இருக்கா? எக்ஸாம் எழுதுனீங்களா? எந்த இடம் அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஜஸ்ட் ஞாபகம் இருக்கான்னு பாக்குறீங்க. சரி மதியம் சாப்பாடு யாரு கூட உட்காந்து சாப்பிட்டீங்க ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? விகாஷினி காலைல 10 மணிக்கு என்ன பண்ணீங்க? விகாஷினி என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? மனிஷா 9 மணிக்கு என்ன பண்ணிட்டு இருந்த? 9 மணிக்கு மனிஷா சார் டைப்பிங் கிளாஸ் போயிருந்தேன் சார். டைப்பிங் கிளாஸ் போறது வந்தது எல்லாம் மொத்தம் பெரிய சம்பவம். கரெக்டா எக்ஸாக்டா நான் வந்து உட்காந்து டைப் படிச்சிருந்தேன் சார், டைப் படிச்ச வார்த்தை இது சார் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுமா? வார்த்தை எல்லாம் தேவையில்லை, டைப் கீபோர்ட்ல உட்காந்துட்டேன் சார், கீபோர்ட்ல உட்காந்துருந்தேன் அப்படி சார் உட்கார்ந்துட்டு இருந்தேன் சார். அப்போ வெரி குட்ரா, அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா மேடம்? மேடம் நீங்க சொல்லுங்க, காலைல சரியா 11 மணிக்கு என்ன பண்றீங்க மேடம்? ஐயா ரேக்கி பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன் ஐயா. சூப்பர், அவ்வளவுதான். பிரணீதா வந்து சரியா 12 மணிக்கு 12 மணிக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க காலையில? பிரணீதா அமைதியா இருந்திருப்பாங்களான் இருக்கு, அதனால பதில் வரல. பரவாயில்ல. இப்ப என்ன கேட்டேன், வெவ்வேறு நேரங்கள்ல என்ன பண்ணேன்னு கேட்டேன். நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்? 7 மணிக்கு அதை பண்றோம், 8 மணிக்கு அதை பண்றோம், 10 மணிக்கு சாப்பிடுறோம், 9 மணிக்கு டைப் பண்ணிட்டு போறோம், அப்படிலாம் கணக்கு இல்லை. முன்ன பின்ன எல்லாத்தையும் மாத்தி மாத்தி செய்யும். ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப எல்லாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு இந்த பயிற்சியில எல்லா என்னென்ன வேலை செஞ்சோமோ அது எல்லாத்தையும் வரிசையா நினைச்சு பார்க்க. சரிங்களா? எல்லாரும் டைம் பாஸ் செய்யறது இல்ல, ஆனா நமக்கு ஒரு ஐடியா தெரியும். 8 மணியா ஒரு மொத்தமா டைம் பாஸ் எல்லாம் எந்த வேலையும் செய்ய மாட்டோம். இருந்தாலும் நமக்குள்ள ஒரு கிளாக் ஓடிட்டு இருக்குமா, அதாவது இப்ப 10 மணியா இருக்கும், இப்ப 12 மணியா இருக்கும், அல்லது ஸ்கூல் போயிட்டா அந்த என்ன பீரியட் ஓடுது, எந்த பீரியட் முடியுது அப்படின்ற கணக்கு தெரியும், சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் நம்ம பயிற்சியும் கூட. இதுதான் என்ன பண்ண போறோம்னா, உட்காந்துட்டு இரவு தூங்கத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு காலை எழுந்தது முதல் அந்த பயிற்சியை நீங்க செய்ய உட்கார்ந்த அந்த நேரம் வரை நடந்த எல்லா விஷயத்தையும் என்ன பண்ண வரிசையா நினைச்சுப்பாங்க, ஒண்ணு விடாம நினைச்சுப்பாங்க. சரிங்களா? காலில இருந்து அப்படியே ஒவ்வொன்னா நினைச்சுப்பாங்க. எழுந்தோம் 7 மணிக்கு எழுந்தோம், 7:15 பல் விளக்கணும், 7:30 மணிக்கு டீ சாப்பிட்டோம், 8 மணிக்கு குளிச்சோம், 9 மணிக்கு சாப்பிட்டோம், 10 மணிக்கு ஸ்கூல் போனோம், 11 மணிக்கு பிரேக் விட்டாங்க, அது ஒண்ணு வீட்டுல இருந்தோம், அங்க போனோம், கடைக்கு போனோம், எங்க போனோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்கணும். உங்க பின்னாடியே ஒரு சிசிடிவி வச்சு ஒரு ஃபுட்டேஜ் எடுத்தா அதை போட்டு பார்த்தா எங்க போனீங்கன்னு தெரியுமா இல்லையா? அதே மாதிரிதான் இந்த பயிற்சியும். அந்த மாதிரி கண்ணை மூடிட்டு நீங்க செய்யணும். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 10, 20, 30, 40 பயிற்சி இருக்குது. எதுக்கு? நினைவாற்றல் பயிற்சிக்கு. அதெல்லாம் சொல்லி கொடுத்து செய்யுங்கன்னா அவ்வளவுதான், நீங்க டயர்ட் ஆயிருவீங்க. ஆனா ஒரு பயிற்சியா இருக்கணும், அது வந்து வேற லெவல் பயிற்சியா இருக்கணும். அதுதான் இது. இது தினம் 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 செஞ்சுட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகும்? நிறைய விஷயங்கள் மறந்து போகும். ஆக்சுவலி இந்த பயிற்சி செய்யும் பொழுது காலையில இருந்து நைட்டு வர பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் மறந்துடும், நிறைய விஷயம் மாத்தி மாத்தி ஞாபகம் வரும். முன்னாடி நடந்தது பின்னாடி, பின்னாடி நடந்தது முன்னாடி ஞாபகம் வரும். பர்டிகுலரா ஒரு பேர் யார சந்திச்சிருப்பீங்க, அவங்க பேர் சொல்லியிருப்பாங்க, ஞாபகம் வரும். சாப்பிட்ட பொருள் ஞாபகம் வரும். இப்படி சில இதெல்லாம் மறக்கும்.
ஆனா அதை பத்தி நமக்கு கவலை இல்லாம பயிற்சி என்னவோ என்னது உட்காந்து நினைச்சு பாக்குறது மட்டும்தான் பயிற்சி. நினைச்சு பாக்குறீங்க, முடிச்சுட்டு படுத்துவீங்க. இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை இந்த பயிற்சி நம்ம படுத்துக்கிட்டு செஞ்சா என்ன ஆகும்? காலையில எந்திரிச்சேன், 7:15 பல்ல விளக்கினேன், 7:30 டீ குடிச்சேன், 8 மணிக்கு அப்படின்னீங்கன்னா உடனே இன்னும் என்னடா முடிச்சிட்டு இருக்கிற கைப்புள்ள தூங்குடா அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? தூங்கிடுவீங்க. அதனாலதான் இந்த பயிற்சி என்ன பண்ணக்கூடாது? படுத்துட்டு செய்யக்கூடாது, உட்காந்துதான் செய்யணும். சரியா கிஷோர்? உட்காந்து செஞ்சுட்டு படுத்துக்கணும். அல்லது படுக்கிற சமயமா இருந்தா எனக்கு ரொம்ப தூக்கம் வரும் சார், பரவாயில்ல கொஞ்சம் முன்னாடி கூட செஞ்சுக்குவாங்க. அப்படியே படுக்கிறப்போ செஞ்சவங்கலாம் கட்டாயம்லாம் கிடையாது. சரிங்களா? ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி, சாப்பிடறதுக்கு முன்னாடி, சாப்பிட்ட உடனே, தூங்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் முன்னாடி தாராளம். இப்ப பாருங்களேன், இந்த பயிற்சி நைட்டு மட்டும் செய்யணுமா? அப்படிலாம் கணக்கு இல்ல. இப்ப கூட நமக்கு கண்ண மூடி எதை என்ன பண்ணலாம், ஒரு முறை செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்ப்போமா? செஞ்சு பார்க்கலாம், டைம் சொல்றேன். இப்போதைக்கு நான் ஃபுல்லா சொல்லி முடிச்சிடறேன். இப்படி தினம் தினம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மாசம் கழிச்சு உங்களுக்கு எல்லா நிகழ்வுகளும் வரிசையா அப்படியே ஞாபகம் வரும். ஒண்ணு விடாம ஞாபகம் வரும். இன்னும் கூடுதலா சுத்தி இருக்கிறவங்க ஞாபகம் வரும். அப்படியே அந்த இடத்துல உங்களுக்கு பார்க்காத ஆங்கிள் எல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தா அவ்வளவு அற்புதமான நினைவாற்றல் வரும். அது ஒவ்வொரு நாளும் செய்ய செய்ய ஒவ்வொரு மாதம் 2 மாதம் 3 மாதம் ஆகும் பொழுது உங்களை அறியாமையே உங்க நினைவாற்றல் அதிகமா இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணலாம். சரிங்களா? அப்போ நீங்க எல்லாம் சொல்றது ஃபார்முலா எல்லாம் ஒரு முறை படிச்சா ஞாபகம் வந்துடும், ஒரு முறை வாட்ச ஞாபகம் வந்துடும், ஒரு முறை அம்மா சொன்ன கடைக்கு வாங்கிட்டு வர சொல்லி சொன்ன பொருள்லாம் அப்படியே ஞாபகம் இருக்கும். ஆச்சரியமா இருக்கும். அந்த நினைவாற்றல் மட்டும் அதிகமாயிடுச்சுனாமா நீங்க வேற லெவல் மாறிடலாம். ஆக்சுவலா நீங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு அதுதான் மெயின், இல்லையா? அப்படியே இந்த இதுல வர மாதிரி அப்படி ஒரு முறை பார்த்துட்டு அப்படியே ஒப்பிக்கணும். அவன் டீச்சர் சம்ம போட்ட உடனே அப்படி அழிச்சிட்டு அதே சம்ம நீங்க உடனே போகணும். வரும், வர வைப்போம். சரியா? ரைட்டா? இதுதான் நினைவாற்றல் பயிற்சி அல்டிமேட். இதுதான் ரைட்டா, விடவே கூடாது பயிற்சிய. இப்ப பாருங்களேன், இப்ப இந்த பயிற்சியை நீங்க 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை கூட செய்யலாம். நீங்க லீவ்ல இருக்கீங்க, உங்களுக்கு நினைவாற்றல் ரொம்ப ரொம்ப தேவை. அதனால உங்களுக்கு எல்லாம் கணக்கு இல்லை, 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை. இந்த 1 மணி நேரம் என்ன பண்ணணும்? இப்ப மணி 7:15 ஆகுது, 6:15 இருந்து என்ன பண்ணும் நினைச்சு பார்க்கலாம். அடுத்து 7:15 இருந்து என்ன பண்ணும், 8:15 என்ன பண்ணும்? தாராளம் செய்யலாம். ஆர்வம் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க 10 நாள்ல அபரிதமான நினைவாற்றல் பெற்றதா மாறி. அது ஒரு தனி உலகமா. நினைவாற்றல் தலையில நீங்க ஞாபக சக்தி அதிகமா இருந்துச்சுன்னா அவ்வளவு பெருமையா பேசுவாங்க உங்களை பத்தி. அதெல்லாம் அதோட இன்னும் நீங்க அதோட எதை அனுபவிச்சு பார்க்கல. நீங்க கண்டிப்பா 30 நாள்ல அதை அனுபவிச்சு பார்த்துருவீங்க. சரியா? இப்ப நம்ம ஒரு முறை பயிற்சி செஞ்சு பார்த்துடலாம். சரியா? இந்த பயிற்சி முடிச்சு அடுத்து மூச்சு ஊஞ்சல் பயிற்சிக்கு நம்ம போவோம். அந்த மூச்சு ஊஞ்சலோட பயிற்சியோட இன்னைக்கு பயிற்சி நம்ம முடிச்சுக்கலாம். சரிங்க, இன்னைக்கு நான் 2-3 பயிற்சி சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப என்ன பண்ணலாம், இன்னைக்கு காலையில இருந்து இந்த பயிற்சி செய்யற இந்த நேரம் வரை நடந்த நிகழ்வுகளை நாம நினைச்சு பார்க்கணும். கண்களை முடிக்கலாமா? இது சும்மா முதுகு தண்டு நேரா அப்படிலாம் தேவையில்ல, சும்மா நல்லா ஃப்ரீயா சாஞ்சு கூட உட்காந்துக்கோங்க. உட்காந்து கண்களை முடிக்கலாம். நானும் செய்ய போறேன். நான் அப்படியே உங்களுக்கு ஒரு டைமிங் சொல்றேன். காலை எழுந்தது முதல் என்ன செஞ்சீங்க, காலையில எழறீங்க என்ன பண்ணீங்க அப்படி யோசிச்சு பாருங்க. இடையில நான் சொல்றேன், அப்ப நீங்க அதை நினைச்சேன். எழுந்தோடனே என்ன பண்ணீங்க? குளிக்கிறதுக்கு முன்னாடி வரல என்ன பண்ணீங்க? மொத்தமா வேகமா நினைச்சிடக்கூடாது. ஒவ்வொரு சம்பவத்தையும் அப்படி வரிசையா நினைக்க ட்ரை பண்ணுங்க. அப்பதான் மூளை கஷ்டப்படும். இப்படி கஷ்டப்படப்படதான் அது நல்ல ஞாபகப்படுத்திக்கணும்.
அடுத்து காலையில சாப்பாட்டுக்கு பின்னாடி என்ன பண்ணீங்க? ஸ்கூலுக்கு போயிருந்தா கிஷோர் ஸ்கூல் நடந்த சம்பவங்கள், ஃபர்ஸ்ட் பீரியட் செகண்ட் பீரியட் யார் வந்தாங்க, இல்ல எக்ஸாம் நடந்தா எக்ஸாம் என்ன எழுதணும் அந்த மாதிரி. அது நம்ம வேற வேற வேலையை நம்ம வெளியே போயிருந்தாலோ வீட்லயே இருந்தாலோ என்ன இடத்துல என்னென்னவா பண்ணோம், 10 மணி 11 மணி அடுத்தடுத்த நிகழ்வுகளா என்னென்ன செஞ்சோம் அப்படின்ட்டு நினைச்சு பாருங்க. நான் அப்படி நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன் இன்னைக்கு என்ன செஞ்சேன். சரி, மகிழ்ச்சி. இப்ப நீங்க முடிக்காம இருந்து ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட் தரேன், முடிச்சிருங்க. நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராட்டிடியூட் சொன்னேன். அதே மாதிரி இந்த பயிற்சி செஞ்சுட்டு நீங்க தூங்கத்துக்கு முன்னாடி வந்து நன்றி உணர்தல். நன்றி உணர்தல் நீங்க சொல்லணும். சரிங்களா? அதுக்கான சில வந்து மாதிரி வாக்கியங்கள் கூட நான் உங்களுக்கு தயாரித்து அனுப்புறேன். கிஷோர் அது என்னன்னா தூங்கும் பொழுது இன்னைக்கு நடந்த நல்ல நிகழ்ச்சி எல்லாம் அப்புறம் ஒரு வகுப்பு உங்களுக்கு இந்த பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நீங்க நம்பினீங்க அப்படின்னா இந்த பயிற்சி சொல்லி கொடுத்த என் பேர் நரேந்திரன், சரியா? நரேந்திரன் சாருக்கு நன்றி அப்படின்னு நீங்க சொல்லலாம். இந்த பயிற்சியில என்ன வந்து சேர்த்து விட்ட எங்க அம்மா அல்லது உறவினர்களுக்கு நன்றி, சரியா? அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க தூங்கலாம். சரி, மூச்சு ஊஞ்சல் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பயிற்சி ஒன்று பாக்குறோம். நிறைவாக இந்த பயிற்சியை பார்த்துட்டு இந்த வகுப்பு முடிக்கலாம். ரொம்ப அற்புதமான ஆற்றல்களை தரக்கூடிய பயிற்சி. நாகுருமி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்முடைய 10ஆம் கூட அவருடைய 9ஆம் இருக்க அவருடைய நாகுருமியுடைய பயிற்சி அவங்க எழுதின புத்தகத்துல அடுத்த வினாடி பயிற்சி இருக்கு. இந்த வினாடி அற்புதமான பயிற்சி. மூச்சு தான் நம்முடைய ஆற்றல் அனைத்துக்கும் அடிப்படையானது அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன். நாம் வந்து ஆரோக்கியமா இருப்பதற்கும் அறிவாளியாக இருப்பதற்கும் செல்வந்தராக இருப்பதற்கும் மூச்சு தான். மூச்சு வந்து ஒரு ரிதம்ல ஒரு முறையான ஒரு அலைவரிசையில ஒரு ஃப்ரீக்வன்சி புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா அப்படி பயன்படுத்துற வேற ஒன்றும் இல்லை. ஒரு ரிதம்ல இருந்துச்சுன்னா எல்லாமே நமக்கு கிடைக்கும், நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். இந்த மூச்சை வந்து தேவையான ஒரு ரிதம்ல மாத்திக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் இந்த மூச்சு ஊஞ்சல். சரிங்களா? நேற்று சொன்னேன், ஒரு பணக்காரர் மாதிரி ஒரு ஏழை மூச்சு விடுவாரானால் அவர் வந்து பணக்காரரா மாறிடுவார். சரி, ஒரு ஒரு அறிவாளி மாறி ஒரு அறிவு ஒரு முட்டாள் வந்து அப்படி வச்சுக்கலாமா? ஒரு முட்டாள் மூச்சு விடுவார்னா அவர் அறிவாளி ஆயிடுவார். இப்படி மூச்சுல தான் எல்லாமே அடங்கியிருக்கு. நிறைய பேசுவோம் மூச்சை பத்தி, இன்னைக்கு மூச்சு பயிற்சி பத்தி பார்க்கணும். ஊஞ்சல் எப்படி இருக்கும்? ஊஞ்சல் வந்து இப்ப வந்து ஒரு பலகை இருக்கும், 2 பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கயிறு கட்டி இருக்கும், சரிங்களா? அந்த கயிறு வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் இல்லைங்களா? ஒரு ஊஞ்சல் கயிறு தான் கட்ட அப்படின்னா இப்படி இருக்கும். அப்ப இந்த ஊஞ்சல் மாட்டிருக்கும், இப்படி போயிட்டு வரும் இல்லைங்களா? போயிட்டு ஊஞ்சலுடைய ஆக்ஷன் வேற கை கட்டிருக்குமா, ஒரு பக்கம் மட்டும் கட்டியிருக்கேன். இப்ப நம்ம மூச்சு என்ன செய்யணும் அப்படின்னா, மூச்சை வந்து இப்ப நம்ம நேரம் அமர்ந்துக்கிறோம். செஞ்சு காமிக்கிறேன். மூச்சு எப்படி போகணும், எப்படி கற்பனை செஞ்சுக்கணும் சொல்லுங்க, சரிங்களா? இப்ப வந்து மூச்சு காத்து நீங்க இழுத்து வெளிவிடுறீங்க. ஆனா இழுத்து வெளிவிடுறதுதான் செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப கூட நம்ம வந்து சோகம் பயிற்சியில தான் செஞ்சோம். இருந்தாலும் மூச்சு ஊஞ்சல் என்ன செய்யணும்னா, ஒரு மூச்சு வந்து பாருங்க, இப்ப வந்து மூச்சு வெளிவிடுறேன் நானு, மூச்சு உள்ள இழுக்கிற பாருங்க, மூச்சு வெளிவிட்டேன். அப்ப மூச்சு வெளியிடும் போது நம்மள இருந்து அந்த ஊஞ்சல் வந்து வெளியே போகணும். அப்ப மூச்சு வெளியே போகுது, மூச்சு உள்ள வருது. அப்படி மூச்சு ஊஞ்சல் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஊஞ்சல் கயிறு அப்படியே என்ன பண்ணுவாங்க, சில பேரு பயமா இருக்கீங்க என்ன பண்ணுவாங்க, இவ்வளவு மட்டும் ஆடுவாங்க. பயம் இல்லாதவங்க இப்படி ஆடுவாங்க. சில பேர் அப்படியே ஒரு ரவுண்டு போய் பின்னாடி வர ரேஞ்சுக்கு ஆடுவாங்க. பின்னாடி வர தேவையில்லை, அப்படியே ரொம்ப அதோட எக்ஸ்ட்ரீம் மேல போக முடியும். அந்த ரேஞ்சுக்கு வந்து அந்த ஊஞ்சல் ஆடுற மாதிரி. அப்படியே மூச்சு கொஞ்ச நாள் ஆக ஆக ஆழமா மாறும்.
இதுக்கு வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் ஊஞ்சல். இந்த ஊஞ்சல் வந்து அப்படியே ஆடும். ரைட்டுங்களா? இதுதான். ஒரு 10 நிமிடம், கொஞ்ச நாள் கழிச்சு 15 நிமிடம், அதுக்கு மேல தேவையில்லை. அதிகபட்சம் 15 நிமிடம், ஒரு 10 நிமிடம். இப்ப நம்ம 10 நிமிடம் செய்ய போறது இல்ல. இந்த சில பயிற்சி எல்லாம் வந்து நம்ம வகுப்பின் போது செய்வோம். ஆனா நீங்க செய்ய வேண்டிய நேரத்தை விட குறைவான நேரம் தான் செய்வோம். ஏன்னா நமக்கு வந்து 1 மணி நேரம் தான் வகுப்பு. சரிங்களா? அதனால வந்து நீங்க வந்து காலை நேரம் நான் பயிற்சி வகுப்பு முடிச்ச பின்னாடி நீங்க அதை செய்யலாம். அந்த 1, 2 பயிற்சி நான் சொல்லுவேன். இதெல்லாம் வந்து திரும்ப ஒரு முறை செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி சாயங்கால நேரம் வந்து செய்யுங்கன்னு சொல்லுவேன். நீங்க இந்த இந்த விடுமுறை நாட்கள்ல சரியா நான் சொல்றது செய்யுங்கம்மா. உண்மையிலேயே வந்து நான் உங்க எல்லாரையும் பேட்டி எடுத்து அப்படியே நான் என் சேனல்ல போடுற மாதிரி, பாருங்க இவங்க எல்லாம் வந்து பயிற்சி பண்ணாங்க, எப்படி பெரிய ஆளாயிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். கண்டிப்பா. சரியா? சரி. அப்ப வந்து இந்த பயிற்சி செய்யும் பொழுதும் வந்து முதுகுத்தண்டு நேரா வச்சு உட்காந்துக்கிறோம். அமர்ந்துக்கோங்க. கைகள் வந்து பாருங்க சின் முத்ரா வச்சுக்கலாம். சின் முத்ரா என்ன அப்படின்னா பாருங்க, இது கைகள், இது வந்து ஆள்காட்டி விரல், இது கட்டை விரல். பாருங்க இது ரெண்டையும் நான் இப்படி அனுப்பிச்சிருக்கேன். மற்ற விரல் எல்லாத்தையும் நான் நேரா வச்சுட்டேன். பாருங்க இப்படி மான் மாதிரி. முன்ன இந்த பயிற்சி செஞ்சல அதே மாதிரிதான். சரி, இப்படி வச்சு போயிருந்தப்ப இந்த இடத்துக்கு பாத்தீங்களா, இந்த இடம் 2 ஜாயிண்டர் இடம் பார்த்தீங்கன்னா டைட்டா இருக்கணும். இங்க ஏதோ ஒரு இதை வச்சீங்கன்னா அதை நசுக்கிற மாதிரி, அதை நசுக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு இதோ என்ன இருக்கு, ஒரு பூச்சிய பழம் இருக்கு, ஏதோ ஒரு பழம் இருக்கு, அந்த பழத்தை நசுக்கணும் அப்படி. அந்த அளவுக்கு டைட்டா இருக்கணும். அது முத்திரை வந்து டைட்டா இருக்கணும் சொல்றேன். அது அழுத்தும் போது மற்றதெல்லாம் அப்படி கோணச்சு கூடாது. நேரா விரல நேரா இருக்கணும். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் டைட்டா இருக்கணும். ரொம்ப டைட்டா போட்டு அழுத்தி வலி ஏற்படுற மாதிரி பண்ணிக்காதீங்க. இப்படி வச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் அப்படியே என்ன தொடை மேல வச்சுக்கோங்க. தொடை மேல வச்சுக்கோங்க. நிமிர்ந்து அமர்ந்துக்கோங்க. உங்களுடைய தலை நேரா இருக்கு. கண்களை மூடிக்கோங்க. நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணலாம். நான் சொன்ன வழிமுறைகளை அப்படி பின்பற்றி வாங்க. மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது ஊஞ்சலை நான் வச்சுக்கலாம். ஊஞ்சல் தான் மூச்சு. இப்படி கூட வச்சுக்கலாம். அந்த ஊஞ்சலை என்ன பண்றோம், ஊஞ்சலுடைய இந்த எண்டுல ஒரு கயிறு கட்டி இழுத்தா எப்படி இழுப்போம், சரி விட்டா அது எவ்வளவு தூரம் போகும், அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது நம்ம மூச்சு தான் ஊஞ்சலாவே இருக்கு, அது உள்ள போயிட்டு அப்படியே வெளியே போயிட்டு உள்ள வருது. அந்த மாதிரி நான் எப்படி ஆட்டி காமிச்சேன் இல்லைங்களா, அதே மாதிரி மூச்சு உள்ள இழுக்கலாம். உள்ள இழுக்கும் போது ஊஞ்சல் உங்களை நோக்கி வரணும். வெளியிடும் போது ஊஞ்சல் மேல வெளியே நம்மளை விட்டு விலகி போகணும். கொஞ்சம் மூச்சு அடைக்கிற மாதிரி, அந்த ஊஞ்சல் ஞாபகம் வராத மாதிரி இருக்கும். தொடர்ந்து செய்யுங்க. நான் ஒரு 2 அல்லது 3 நிமிடங்கள் மட்டும் நான் செய்ய வைக்கிறேன். நான் வேணா இன் அவுட்னு சொல்றேன். இன் சொல்லும் போது ஊஞ்சலை உள்நோக்கி இழுக்கணும் மூச்சோட சேர்த்து. அவுட் சொல்லும் போது ஊஞ்சலை வெளி நோக்கி தள்ளணும். இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட். அப்படி தொடர்ந்து செய்யுங்க.
கண்கள் திறந்துக்கலாம். மகிழ்ச்சி. இந்த பயிற்சி அற்புதமான பயிற்சி. நீங்க காலையில வந்து நம்ம பயிற்சிக்கு வருவதற்கு முன்பாக கூட இந்த பயிற்சி நீங்க செஞ்சிடலாம். சரிங்களா? காலையில நேரமா எழுந்துறீங்க இல்லையா மனிஷா? அப்ப வந்து நீங்க இந்த பயிற்சி செஞ்சிடலாம். கிஷோர் கிஷோர் இந்த அழகானோம். மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு புதிதாக கற்றுக்கொண்ட பயிற்சிகள்லாம் என்னென்னமா? விகாசினி சொல்லுங்க அப்படியே. அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. விகாசினி சொல்லுங்கம்மா. உங்களுக்கு நான் பேச நல்லா கேக்குது இல்லை விகாசினி? ஏன்னா நீங்க பேசுறது வந்து கொஞ்சம் சரி கேட்கறது இல்ல. நெட் ப்ராப்ளம் இருக்குன்னு போட உங்களுக்கு. நான் பேசுறது நல்லா கேட்டா மட்டும் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், நீங்க அதை பார்த்துக்கலாம். இந்த நேற்று வீடியோ நான் அனுப்புறேன், இன்னைக்கு எடுத்த வீடியோ அனுப்புறேன். சரியா? சரி, இன்னைக்கு நம்ம வந்து இந்த நினைவாற்றல் பயிற்சி கத்துக்கிட்டோம். அதே மாதிரி வந்து இந்த மூச்சு ஊஞ்சல் இந்த பயிற்சி 2 கத்துக்கிட்டோம். சரிங்களா? அவங்க மேல இது வந்து நம்முடைய பெக் மெத்தட்ல வந்து ஒரு 10 கவுண்டிங் எக்ஸ்ட்ரா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றது. சரி, மகிழ்ச்சி. நாளைக்கு வந்து சரியா 6 மணிக்கு வந்துருங்க. 5:55க்கு இந்த இது ஐடி ஓப்பன் ஆகும். நீங்க சரியா வந்து 6:05 வகுப்பு நினைக்கிறோம். மகிழ்ச்சி. மீண்டும் நாளை வகுப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றிமா. நன்றி சார். நன்றி. மனிஷா எல்லாத்தையும் சொல்லுங்கம்மா. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ட